எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். நம்ம இப்போ ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதில் கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம ஜாயினிங் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டேட் அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் மாதிரி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஜாயினிங் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ரெண்டு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணுவோம்? சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு பேரும் வேறு காலமில் இருக்குது. அதை நம்ம வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேமாக சேஞ்ச் பண்ணணும், ஒரே காலமில் கொண்டு வரணும். அப்படின்னா ஃபுல் நேமாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி கொண்டு வரலாம்? கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஃபார்முலா எழுதலாம். ஈக்குவல் டு ஆண்டி இந்த காலம். ஓகே, இந்த காலமில் இந்த செல் செலக்ட் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு C7. ஆண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டு 7 ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மித் கமா ஸ்பேஸ் நான்சின்னு இருக்குது. அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்பேஸ் ஒரு கமா கொடுத்துட்டு திருப்பியும் இங்கே ஒரு ஆண்ட் ஆப்ரேட்டர் போட்டு என்டர் கொடுத்தனா போதும். அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு ஸ்பேஸோட ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூவாக வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட் நேம் கமா ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஃபஸ்ட் நேம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்குது, அதை மாற்றிடலாம். D7 C7. ஓகேவா? இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், நார்த் கமா ஸ்பேஸ் ஆண்டி அப்படின்னு வந்துச்சு. இதே நம்மளுக்கு வந்து ஃபுல் நேமாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேம் அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஓகே டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்பேஸ் அகெயின் அண்ட் D7 செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இப்போது இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கர்சர் இந்த இடத்துல வச்சு ப்ளஸ் மார்க் வந்ததுக்கப்புறம் ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆயிரும் அதே ஃபார்மேட்டில். சரிங்களா? இது லைக் ஜாயினிங் டெக்ஸ்ட்டு. இதே இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. சரிங்களா? தென் வந்து இது டுடே, இன்றைக்கி டேட்டு, கரண்ட் டைம், இது வந்து நவ் இப்போ இருக்க கரண்ட் டைம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரு செல் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு திஸ் அண்ட் ஆப்ரேட்டர் போட்டு செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? திஸ் வேல்யூ சேம் அப்ளைஸ் ஃபார் திஸ். இது என்ன ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஸ்டிக்காக டெக்ஸ்ட்டையும் ஒரு டைம் ஸ்டாம்பையும் ஜாயின் பண்ணுறோம். அந்த டைம் ஸ்டாம்ப் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃப்ராக்ஷனலாக கன்வெர்ட் ஆகிடுது. சரிங்களா? அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு டைம் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்றோம். ஸோ அதே ஃபார்முலா இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரே ஒரு சிம்பிள் திங் என்னென்னா, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கணும் நடுவில், கொஞ்சம் ஃபார்மேட்டிங்காக. சரிங்களா? இது நெக்ஸ்ட்டு சேம் திங். ஓகே, இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணி இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு, அது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பராக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு நம்பராக மாறிடுச்சு. டேட் வந்து டேட் ஃபார்மேட்லேயே இல்லாமல் ஒரு நம்பராக மாறிடுச்சு. ஓகேங்களா? இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிள், அதே தான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும். என்ன டெக்ஸ்ட்டு, எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் டெக்ஸ்ட்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணும்போது கன்வெர்ட் ஆகி ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேட்டை. அப்போது டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறோம், கமா போட்டுட்டு எந்த ஃபார்மேட்டில் வேணும், மந்த்து, டே, இயர், இந்த ஃபார்மேட்டில் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிரும். சேம் திங் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணதுனால அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக மாறாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வேல்யூவாகவே இருந்திருக்கு. சேம் திங் அப்ளைஸ் ஃபார் திஸ். இந்த செல் செலக்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இது ரெண்டு செல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், AM, PM செலக்ட் மாற்றிடும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெக்ஸ்ட், அது வந்து ஒரு டெக்ஸ்ட், இந்த வேல்யூ, இந்த டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக மாறாமல் டெக்ஸ்ட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தேவையான மாதிரி காலம்ஸை வேல்யூஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இது வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், இஃப் கொடுத்துட்டு இஃப் இன் கேஸ் வந்து இந்த செல் ஈக்குவல் டு ஆப்பிளாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபார்முலாஸில் லாஜிக்கல் டெஸ்ட்டில் இஃப் இருக்கும். ஓகே, இந்த செல் செலக்ட் பண்ணுறேன், ஈக்குவல் டு ஆரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? ஒன் செகண்ட், லாஜிக் போயிடலாம். லாஜிக் போயிட்டு இஃப் கொடுத்துட்டு ஓகே, இந்த செல்க்கு செலக்ட் பண்ணுறேன், ஈக்குவல் டு ஆரஞ்சாக இருந்தால் ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சேம் திங் தான் இதுவும். இப்போ இந்த வேல்யூ லெஸ் தென் 100 இருந்துச்சுன்னா லெஸ் தென் 100 ரிட்டர்ன் பண்ணணும் ட்ரூவாக இருந்தால், இல்லை ஃபால்ஸாக இருக்குன்னா greater than or equal to 100 ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே. சரிங்களா? இப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். இதே இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எழுதணும் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? சப்போஸ் ஒரு வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது வந்து என்ன இருக்கலாம், ஷிப்பிங் காஸ்ட்டாக இருக்கலாம். ஷிப்பிங் காஸ்ட் நம்ம ஒரு லாஜிக் கம்பெனியை வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். நம்ம ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் இவ்வளோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இட். சப்போஸ் 100 ரூபாய்க்கு அனுப்புகிறோன்னா ஒரு அதில் பாதி 0.5 வந்து நம்ம ஷிப்பிங் காஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு நம்ம போடுறோம். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா E19 இருந்துச்சுன்னா F17 இந்த வேல்யூ சப்டோட்டல் இன்டூ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த சேல்ஸ் டேக்ஸ் இந்த வேல்யூ எங்கேயுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு செல்லாகவே இருக்காது. பட் அந்த வேல்யூவை ப்ளஸ் F17 கொடுத்துருக்கோம், இல்லைனா 0 ரிட்டர்ன் பண்ணோம். சரிங்களா? ட்ரூவாக இது எஸ்ன்னு இருந்துச்சுன்னா F17 இன்டூ சேல்ஸ் டேக்ஸ், அப்படி இல்லைனா 0. அப்போது இது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ அந்த சேல்ஸ் டேக்ஸ் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ இன்டூ பண்ணதுனால தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு ஸ்டார் 1.25 கொடுத்துருக்கோம், கம்மா 0. இந்த 1.25 நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஷிப்பிங் ப்ரைஸ்னு வச்சுப்போம். அந்த ப்ரைஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். எங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்னா, இந்த ஃபார்முலாஸில் நேம் மேனேஜர் நான் ஆல்ரெடி சேல்ஸ் டேக்ஸ் 0.0825 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நியூவாக ஒன்று போடுறேன், ஷிப்பிங் அப்படின்னு போட்டுறேன். போட்டுட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோம், 1.25 கொடுத்துருந்தோம். 1.25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே ஆட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன பண்ணலான்னா அதை இங்கே கால் பண்ணிக்கலாம். ஷிப்பிங்னு இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எஃபெக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ஷிப்பிங் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ த்ரூ அவுட் த பேஜ், த்ரூ அவுட் த ஒர்க் புக் நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுவும் இல்லை, ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் எங்கே வேணால் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம நேம் மேனேஜரில் போயிட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லாஜிக்கல் வேணும்னா நிறையா இருக்குது, ஆண்ட் இருக்குது, எல்ஸ் இருக்குது, இஃப் இருக்குது, இஃப் எரர் இருக்குது, இந்த மாதிரி ஸோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சம்மேஷன் சம் பண்ணியிருக்கோம். இந்த 3 வேல்யூ சப் டோட்டல், சேல்ஸ் டேக், ஷிப்பிங், இது 3மே சப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜாயிங் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட், நேம் மேனேஜர் த்ரூ அவுட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும் வேல்யூனா நேம் மேனேஜரில் போய்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் எக்ஸல் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.